ஹலோ வியூவர்ஸ், இந்த ஒரு வீடியோவில் ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் பார்ட் 1, அதாவது வந்து ஃபர்ஸ்ட் வந்து 4 எபிசோட்ஸ் வந்து சீசன் 9ல வந்து அவைலபிளாக இருக்கு இல்லையா? ஸோ அந்த ஒரு 4 எபிசோட்ஸும் வந்து எப்படி இருக்குது அப்படின்ட்டு தான் இந்த ஒரு வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். இந்த ஒரு வீடியோ வந்து முன்னாடியே போஸ்ட் பண்ண வேண்டியது, பட் ஆனால் வந்து கொஞ்சம் டிலே பண்ணிட்டு தான் நம்ம வந்து போஸ்ட் பண்ணிருக்கோம். ஏன்னா வந்து ஒர்க்குங்கிறது கொஞ்சம் வந்து இருந்தனால கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. பட் ஆனால் இந்த 4 எபிசோட்ஸும் வந்து எப்படி இருந்தது அப்படிங்கிறத ஓவரால் நம்மளோட ரிவ்யூ வீடியோவில் வந்து பார்த்தலாம். அண்ணன் வந்து ஷார்ட் அண்ட் கிறிஸ்பாகவே வந்து இந்த ஒரு ரிவ்யூ வீடியோ வந்து இருக்கும். சீசனோட கதையை வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து 4 சீசன் வந்து பார்த்துருப்போம். அந்த 4 சீசன்லையுமே வந்து அந்த கேரக்டர்ஸ், அப்புறம் வந்து வில்லன் கேங் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம வெக்னாவோட என்டையர் ஸ்டோரியெலாம் வந்து போக போக தான் வந்து சொல்லியிருந்திருப்பாங்க. பட் ஆனால் இந்த ஒரு சீரீஸை வந்து பொறுத்தளவுக்கு, இந்த ஒரு பார்ட் 1 வந்து பொறுத்தளவுக்கு சீசன் 5ல எடுத்தோடனே வெக்னாவை வந்து எப்படியாவது வந்து தீர்த்து கட்டிடணும் அப்படின்ட்டு வந்து நம்மளுடைய ஹீரோயிக் கேங்கு எல்லாமே வந்து கிளம்புறாங்கிறாங்க. அதாவது வந்து அந்த ஆப்பராக இருக்கட்டும், அப்புறம் டஸ்டின், அப்புறம் வந்து ஸ்டீவ் அவங்களோட கேங்காக இருக்கட்டும், நைக், அப்புறம் வந்து லூகாஸ், அப்புறம் மேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மேக்ஸ் வந்து இப்போ தனி இடத்துல வந்து இருக்க மாதிரி தான் அந்த சீசனில் வந்து காமிச்சிருந்துருக்காங்க. பட் ஆனால் வந்து தனித்தனியாக வந்து கிளம்பிறங்கும் போது ஃபைனலாக அந்த 4வது எபிசோடில் இவங்களுக்கு ஒரு பிரச்சனைங்கிறது பெருசாக வந்து வரப்போகுது அப்படிங்கிறத வந்து ஸ்டார்டிங்லேருந்தே வந்து பில்டப் பண்ணிட்டு வந்து வந்தாங்க. அந்த 4வது எபிசோடில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு ஹை மூமெண்ட்டை வந்து கொண்டு போயிட்டு வந்து நிறுத்தி அங்கே ஒரு ட்விஸ்ட் வந்து வச்சு முடிச்சிருந்தாங்க. அது ஓவரால் வந்து பார்த்து முடிக்கும்போது உண்மையிலே வந்து செம்மையான ஒரு ஃபீலை வந்து கொடுத்துருந்தது. குறிப்பாக வந்து மேபி வந்து இந்நேரம் வந்து எல்லாத்துக்குமே அந்த ஸ்பாய்லர்ஸ் வந்து தெரிஞ்சிருந்திருக்கும். வில்லோட கேரக்டர் வந்து ஸ்டார்டிங் சீசன்ஸ்லேருந்தே வந்து இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துருந்துருப்பாங்க. பட் ஆனால் அந்த கேரக்டர் மூலமாக தான் வந்து இந்த கதையே வந்து ஸ்டார்ட் ஆகியிருந்திருக்கும். ஸோ அந்த கேரக்டர் தான் இந்த கதையை வந்து மொத்தமாக வந்து அழிச்சு முடிக்க போகுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு 4வது பார்ட்டில் ஒரு லீடு வந்து கொடுத்து வந்து முடிச்ச மாதிரியான ஒரு ஃபீல் தான் வந்து எனக்கு வந்து இருந்தது. அந்த ஒரு ட்விஸ்ட்டுங்கிறது உண்மையிலேயே ஒரு அன்எக்ஸ்பெக்டடான ஒரு ட்விஸ்ட்டாக இருந்தது. வில்லுக்கு வந்து ஒரு பவர் இருக்குது அப்படிங்கிறத வந்து அவரே வந்து அதை வந்து யூட்டிலைஸ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் வந்து அதை ரெகக்னைஸ் பண்ணிட்டு அவர் வந்து டக்குன்னு வந்து எழுந்து ஒரு விஷயத்தை வந்து பண்ணுவார் அந்த இடத்துல. ஸோ அதெல்லாம் வந்து அல்டிமேட்டாக வந்து பண்ணியிருந்திருப்பாங்க. அதாவது அடுத்து வரப்போகிற எபிசோட்ஸுக்கு இந்த ஒரு இப்போ வந்து பார்ட் 1 வந்து ரிலீஸ் ஆகியிருக்க அந்த 4 எபிசோட்ஸும் வந்து ஒரு ஹைப்பை வந்து கொடுத்துருக்கா அப்படின்னு வந்து கேட்டிங்க அப்படின்னா, டெஃபினட்டாக வந்து ஒரு ஹைப் வந்து கொடுத்துருந்தது அப்படின்னு வந்து சொல்லுவேன். ஏன்னா வந்து அடுத்து இருக்க 4 எபிசோட்ஸ் வந்து டெஃபினட்டாக வந்து ஒரு பீக்கில் வந்து இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இந்த ஒரு 4 எபிசோட்ஸ் வந்து பார்க்கும்போதே வந்து தெரிஞ்சது. ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸோட மிகப்பெரிய ஒரு பலம் என்ன அப்படின்னா, அந்த கேரக்டர்ஸோட நம்ம ஆல்ரெடி வந்து கனெக்ட் ஆகியிருப்போம். ஸோ அந்த ஒரு கேரக்டர்ஸ் கனெக்ஷன்ஸ் தான் அந்த ஒரு சீசனை வந்து பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து ஒரு கனெக்ட் ஆகிட்டு நம்ம ஒரு 4 எபிசோட்ஸையும் வந்து நல்லா வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஒரு எங்கேயுமே வந்து லேக் ஆகாத அளவுக்கு வந்து கொண்டு போணுச்சோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீல்லாம் வந்து இருந்தது. அது போக வந்து இந்த சீசனில் வந்து ஒரு சில கேரக்டர்ஸ் வந்து இன்ட்ரோடியூஸ் வந்து பண்ணியிருந்திருப்பாங்க. மேபி ஸ்டோரி லைனா அடுத்த கட்டத்துக்கு வந்து மூவ் பண்ணி வந்து கொண்டு போகணும்ல. ஸோ அதனால் ஒரு சில கேரக்டர்ஸ் வந்து இந்த ஒரு 4 எபிசோட்ஸ்லேயுமே வந்து வர மாதிரி வந்து யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஃபீல்லாம் வந்து இருந்தது. டெஃபினட்டாக வந்து இந்த சீசனோட இந்த ஒரு சீரிஸே வந்து முடிய போகுது அப்படிங்கிற மாதிரி தான் வந்து ஃபைனல் சீசன் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் வந்து அடுத்த 4 எபிசோட்ஸில் அதை எப்படி வந்து கொண்டு வர போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு மிகப்பெரிய ஒரு டவுட் ஒன்று வந்து இருக்குது. பட் ஆனால் மேபி வந்து லென்த்தியாக வந்து கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் வந்து இருக்குது ஒவ்வொரு எபிசோட்ஸையும். ஏன்னா வந்து இந்த ஒரு சில எபிசோட்ஸே வந்து ஒரு 1.25 மணி நேரம்லாம் வந்து ஃபைனல் எபிசோட்லாம் வந்து போயிருந்தது. ஸோ அந்த மாதிரியான வந்து லென்த்தி எபிசோட்ஸ் தான் வந்து இருக்க போகுது. வந்து 3 எபிசோட்ஸ் வந்து அடுத்து வந்து ரிலீஸ் ஆகும். அதுக்கப்புறம் வந்து ஒரு எபிசோடு வந்து நியூ இயரை முன்னிட்டு வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து தனித்தனியாக வந்து பிரிச்சு தான் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் ஃபைனல் எபிசோட்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து டியூரேஷன் வந்து கொஞ்சம் லென்த்தாக போகிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. அண்ட் போன 4 சீசனோட அந்த 4வது சீசனோட ஃபைனல் எண்டிங்கில் வெக்னா இன்னும் வந்து அழியலை, இன்னும் வந்து அதிக பலத்தோட திரும்ப வந்து வரப்போறாரு அப்படிங்கிற மாதிரி தான் வந்து என் பண்ணியிருந்திருப்பாங்க. அண்ட் இப்போ வந்து இருக்காரு அப்படின்ட்டு போயிட்டு வந்து நம்ம கேங் வந்து அழிக்க நினைக்கும் போது ஸோ அங்கே ஒரு சில சம்பவங்கள்லாம் வந்து நடக்குது. குறிப்பாக வந்து நிறைய டெமோகார்கன்ஸ் வந்து இந்த ஒரு சீரீஸில் வந்து காமிச்சிருந்தாங்க 4 எபிசோட்ஸ்லையுமே. ஃபைனல் எபிசோட்ஸில் அதிக டெமோகார்கன்ஸ் வந்து வர்ற மாதிரி அட்டாக் பண்ணுற மாதிரிலாம் வந்து காமிச்சிருந்தாங்க. அந்த டெமோகார்கன்ஸை யார் வந்து விஎஃப்எக்ஸ் வந்து பண்ணாங்க, எப்படி வந்து அதை வந்து எடுத்து வந்தாங்க அப்படிங்கிறது வந்து தெரியல. பார்க்கும்போதே வந்து அருவருப்பாக இருக்கு. உண்மையிலே வந்து போட்டு தரணும் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு ஃபீல் தான் வந்து இருக்குது. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஃபீலை வந்து எடுத்துகிட்டு வந்துருந்தாங்க. அண்ட் டெஃபினட்டாக வந்து அது ஒரு சில இடங்கள்லாம் அந்த க்ளோஸ்அப்லாம் வந்து காமிக்கும்போது நமக்கே வந்து கடுப்பாகுது. அண்ட் வெக்னாவோட கேரக்டரும் வந்து இன்னும் பயங்கர குரோதமாக வந்து அந்த ஒரு கேரக்டரோட அந்த ஒரு டிசைன்ஸும் வந்து அப்படி இருந்த மாதிரியான ஒரு ஃபீல் தான் வந்திருந்தது. அண்ட் ஃபைனல் எபிசோட அந்த 4வது எபிசோடில் அந்த வெக்னா வந்து கொண்டு வந்து காமிப்பாங்க. அண்ட் திரும்ப வந்து வில்ல வந்து எழுப்பி அங்கே ஒரு சம்பவங்கள்லாம் வந்து நடக்கும். ஏன்னா இப்படி மாட்டிக்கிட்டாங்களே அப்படின்னு வந்து நினைக்கும் போது அங்கே ஒரு பயங்கரமான ஒரு ட்விஸ்ட் ஒன்று வச்சு உண்மையிலே வந்து கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட் தான் கிரியேட் ஆயிருந்துச்சு. ஸோ அப்படி ஒரு ட்விஸ்ட் ஒன்று வந்து வச்சு முடிச்சிருந்துருப்பாங்க.
அதே மாரி எமோஷன்ஸ் ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ்ல வந்து எமோஷன்ஸ் வந்து நல்லாவே வந்து ஒர்க் அவுட் ஆகுது. குறிப்பா வந்து எல்லன், ஹாப்பருக்கு இடையே இருக்கக்கூடிய அந்த ஒரு அப்பா, பொண்ணு எமோஷன்ஸா இருக்கட்டும். அப்புறம் வந்து வில்லன் சாய்ஸ்க்கு இருக்கக்கூடிய அம்மா, மகன் அப்படின்ற அந்த ஒரு எமோஷன்ஸா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இதெல்லாம் வந்து முன்னாடியே ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ் பண்ணனால, இதிலே வந்து பெருசா வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிலாம் வந்து காமிக்கல. பட் ஆனா வந்து அது வந்து ஒர்க் அவுட் ஆயிருந்தது அந்த ஒரு எமோஷன்ஸும். ஸோ அதெல்லாம் வந்து அதான் அந்த ரைட்டிங் அப்படிங்கிறது வந்து சொல்றது. நேரத்த வந்து வீணடிக்காம அத வந்து டப்பு டப்புன்னு வந்து மூவ் பண்ணி வந்து கொண்டு போனது, ஸ்டோரியோட வந்து எடுத்துட்டு போனதுங்கிறது அல்டிமேட்டா வந்து பண்ணியிருந்திருப்பாங்க. அது வந்து நேரத்த வீணடிக்காத மாரியும் வந்து இருந்தது. அண்ட் வந்து ஒரு கிரிப்பிங்கா வந்து இந்த சீசன் வந்து இந்த ஒரு 4 பார்ட்டும் வந்து போனதுக்கான ஒரு ரீசனாவும் வந்து இருந்தது. அண்ட் நான் எதுக்கு சொல்றேன் அப்படிங்கிறத வந்து நீங்க வந்து பாருங்க. ஸோ ஒரு சில இடங்கள்ல அது சூப்பரா வந்து ஒர்க் அவுட் ஆயிருந்திருக்கும். அண்ட் கேரக்டர்ஸ் வந்து பொறுத்தளவுக்கு மேக்ஸோட கேரக்டர் வேற ஒரு இடத்துல வந்து இருக்கிற மாரி வந்து காமிச்சிருந்திருப்பாங்க. ஸோ அந்த ஒரு இடத்துல இருக்கக்கூடிய அந்த ஒரு சில விஷயங்கள வந்து அடுத்தடுத்த எபிசோட்ஸ்ல வந்து காமிப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் அதுக்கப்புறம் வந்து வெக்னா எதுக்கு அந்த குழந்தைங்கள எல்லாத்தையுமே வந்து கடத்துறாரு அப்படிங்கிற மாரியான ஒரு சில விஷயங்கள் வந்து இன்னும் வந்து ரிவீல் ஆகுறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கு. ஏன்னா வந்து ஸ்டோரி வந்து கன்டினியூ ஆயிட்டு இருக்கு. அண்ட் 4 எபிசோட்ஸ்ல எப்படி வந்து அவ்வளோ விஷயங்களை வந்து எடுத்துட்டு வந்து சொல்லப் போறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி வந்து நம்ம வந்து பார்க்கலாம். அண்ட் வந்து இந்த ஒரு கேரக்டர்ஸ் எல்லோட கேரக்டரா இருக்கட்டும், அண்ட் வந்து எல்லு எப்பவுமே வந்து அந்த ஒரு அப்சைட் டவுனுக்குள்ள வந்து போனதுக்கப்புறம் அவங்க ஒரு பதட்டம் வந்து அவங்களுக்கு வந்து அந்த ரேடியேஷனால வந்து வர்றத வந்து இதுலயும் வந்து காமிச்சிருந்திருப்பாங்க. ஹாப்பரும் எல்லும் எப்படி அந்த அப்சைட் டவுனுக்குள்ள வந்து சர்வைவ் ஆயிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான போர்ஷன்ஸ் வந்து உண்மையிலே வந்து சூப்பரா வந்து ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு இந்த சீரிஸ்ல. அண்ட் டேரக்டருக்கு டஸ்டின் மேல என்ன கோவம் அப்படிங்கிறது வந்து தெரியல. ஏன் டஸ்டினுக்குள்ள ஒரு ஹியூமர் இருக்கு அப்படிங்கிறது வந்து எல்லாத்துக்குமே வந்து தெரியும். அந்த ஒரு ஹியூமரை ஏன் பெருசா வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணி வந்து இந்த ஒரு இதில வந்து காமிக்கல. இறுக்கமான ஒரு மூஞ்சியோட இருக்கிற மாரியே வந்து காமிச்சிருந்திருக்கீங்களே அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் எபிசோட்லேயே வந்து டஸ்டினோட மூக்க அடிச்சு உடைக்கிற மாதிரிலாம் வந்து காட்சிகளை வந்து வச்சிருந்திருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் டஸ்டின் கேரக்டர் வந்து கொஞ்சம் டமி பண்ற மாதிரி வந்து இருந்த மாதிரி எனக்கும் வந்து ஃபீல் ஆயிருந்துச்சு. அண்ட் வந்து ஸ்டீவோட கேரக்டர் வந்து கொடுத்த கேரக்டர் வந்து பண்ணியிருந்திருக்காரு. பட் ஆனால் வந்து பெரிய ஒரு ரசிகர் பட்டாளம் வந்து ஸ்டீவுக்கு வந்து இருக்கு. ஸோ அந்த கேரக்டரையும் வந்து இன்னும் பெருசாக வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணி வந்து காமிச்சிருக்கலாம் இந்த ஒரு 4 எபிசோட்ஸில். ஸோ அதையும் வந்து மிஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இருந்துச்சு. ஸோ வழக்கம் போல அந்த பொண்ணுக்கு வந்து 2 பேரும் அடிச்சுட்டு இருக்க மாதிரியான ஒரு கேரக்டரேவா அவருக்கு வந்து கொடுப்பீங்க. ஸ்டார்டிங் வந்து கொஞ்சம் இரிட்டேட்டடாக வந்து இருந்த மாதிரி இருக்கும். அண்ட் போக போக தான் நிறைய பேத்துக்கு வந்து பிடிச்ச ஒரு கேரக்டராகவும் வந்து ஸ்டீவன் டஸ்டின் கேரக்டர் தான் அந்த ஒரு ட்ரியோ வந்து இருந்துச்சு. ஸோ வருத்தம்ப்பா, எனக்கு மிகப்பெரிய ஒரு வருத்தம்ப்பா அது. ஸ்டீவன் டஸ்டினை இன்னும் நல்லா காமிச்சிருக்கலாம். ஏன் அப்படி பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இருக்கு. ஐயோ டஃபர் பிரதர்ஸ் ஏன் இப்படி அடுத்து வர 4 எபிசோட்லேயுமாவது அந்த 2 கேரக்டர்ஸும் வந்து கொஞ்சம் நல்லா காமிங்கயா அப்படிங்கிற மாதிரி தான் வந்து எத்தேர் ஒரு ஸ்டீவன் டஸ்டின் ஃபேன்ஸ் எல்லாமே வந்து ஃபீல் பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அந்த கேரக்டரை இன்னும் நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணி வந்து காமிக்கலாம். அண்ட் பார்க்கலாம், வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம் ஸ்டோரியை எப்படி வந்து கொண்டு போகிறாங்க அப்படின்ட்டு. ஸோ இதுக்கப்புறம் வந்து வெக்னா வந்து இன்னும் பவர்ஃபுல்லாக வந்து காமிக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வந்து அப்படி ஒரு விஷயத்தை வந்து தூண்டி விட்டுருக்க மாதிரி டெமோகார்கன்ஸ்லாம் வந்து காலி பண்ணுற மாதிரிலாம் ஒரு காட்சிகளை வந்து காமிச்சிருந்திருக்காங்க. டெக்னிக்கலா இந்த ஒரு 4 எபிசோடையுமே வந்து பிரிச்சுட்டேன். அது பார்க்கும்போதே வந்து தெரியுது. அவுட்புட்ங்கிறது அப்படி வந்து வந்திருக்கு. நல்ல ஒரு ஹை ஸ்டாண்டர்ட் ஒரு சீரிஸ் வந்து பார்த்த ஒரு ஃபீல் வந்து கிடைக்குது. அண்ட் டெஃபினட்டா வந்து வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம். இப்போயே வந்து போஸ்ட் வந்து போட்டுட்டு இருக்காங்க. என் தலைவன் வந்து வில்லு வந்துட்டான்டா அப்படின்ட்டு. உங்க எல்லாத்தையுமே வந்து காலி பண்ண போறான்டா. வெக்னா வந்து காமிங்களா, வெக்னா வந்து போட்டு தள்ள போறான்டா அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து நிறைய வந்து மீம்ஸ் பேஜ்ல அது போறத வந்து பார்க்க முடியுது. எங்கேருந்துடா வந்தீங்க இவ்வளோ திடீர்னு வந்து வில் ஃபேன்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இருந்துச்சு. அடுத்த ஒரு 4 எபிசோட்ல எவனோ ஒருத்தன் காலியாக போறான் அப்படி மட்டும் வந்து நல்லா வந்து தெரியுது. டஃபர் பிரதர்ஸ் கொஞ்சம் பார்த்து பண்ணி விடுங்க. அந்த 4 எபிசோடும் வந்து இன்னும் வந்து பயங்கரமா இருக்கும் அப்படிங்கிறத நாங்க வந்து நம்பிட்டு இருக்கோம். அண்ட் இந்த 4 எபிசோடுமே வந்து ஒரு நல்ல ஒரு ஃபீலை வந்து கொடுத்துருந்துச்சு. நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு எபிசோடாக தான் வந்து இருந்துச்சு. அண்ட் பெருசாக எங்கேயும் போரும் அடிக்கல, லேகும் ஆகலை, எங்கேயுமே வந்து ஸ்லோவாக போன மாதிரியான ஒரு ஃபீலும் வந்து இல்லை. அண்ட் முடிஞ்ச அளவுக்கு வந்து நல்லா கிறிஸ்பாக அண்ட் கிரிப்பாக வந்து கொண்டு போயிருந்திருக்காங்க. அண்ட் பார்க்கலாம், வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம் என்னென்ன சம்பவங்கள்லாம் வந்து நடக்குது அப்படின்ட்டு. உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு ஃபீலை வந்து கொடுத்துருந்துச்சு இந்த 4 எபிசோடு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் என் கூட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் ஓவரால் நான் சாட்டிஸ்ஃபைடுங்க. அடுத்த 4 எபிசோடு வந்து எப்படி இருக்க போகுது, அதை எப்படி வந்து நம்ம எதிர்பார்த்த ஒரு விஷயத்தை வந்து பூர்த்தி பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் நான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் உங்களுக்கு எப்படின்றத மறக்காம வந்து உங்களோட தாட்ஸை வந்து மறக்காம வந்து கமெண்ட் பாக்ஸில் என் கூட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ தட்ஸ் ஆல் கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு சீரிஸ் வந்து நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பிங்லேயே வந்து அவைலபிளாக இருக்குது. மேபி வந்து எல்லாரும் வந்து பார்த்துருப்பீங்க. அண்ட் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க வந்து பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் மீண்டும் நிறைய வீடியோஸ் அண்ட் விமர்சனங்களோட உங்களை வந்து வெயிட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். பை பை அண்ட் லவ் யூ கைஸ்.